எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்தி ராமேஸ்வரம் கிளம்பி போன போதே குணசேகரன் இனிமே நீ திரும்பி வரமாட்ட, வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இது எல்லாம் கேட்ட ரேணுகா நந்தினி, எதுக்காக இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? நீ தோல் மேலையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்தேன்னு சொல்றீங்களே, நீங்களே இப்படி சாபமிடலாமாங்கிறாங்க. இதை பாருங்கம்மா, எனக்கு எதிராக யார் திரும்பினாலும் அவங்கள நான் விட்டு வைக்க போறதில்ல, சுட்டு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருப்பேங்கிறாங்க. இது கேட்ட ரேணுகாவும் நந்தினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. ஐயோ, என்னது இந்த மனசை இப்படி கல் நெஞ்சுக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு. சக்திக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறது? ஜனனி, நீ உடனே ஃபோன் பண்ணி அப்பப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கோ, கொஞ்சம் சக்தியை பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்கிறாங்க. அப்போ ஜனனி சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சக்தி, நீ ராமேஸ்வரம் போயிட்டியாங்கிறாங்க. நான் வந்துட்டேன் ஜனனி, இந்த அட்ரஸை வச்சு தான் நான் 2-3 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அப்படியா, சரி பத்திரமா பார்த்து போ சக்தி. இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாத ஜனனி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி ராமேஸ்வரத்தில் அந்த லெட்டரில் இருக்கிற அட்ரஸை வச்சு சக்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் குணசேகரனுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஆமாம், அம்மா எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்குது. வீடு பெரிய வீடாக இருந்து என்ன பிரயோஜனம்? பிரச்சனை அதிகமாகவும் சத்தம் அதிகமாகவும் இருக்குதுன்னு சொல்லித்தான் அத்தை இப்போ நிம்மதிக்காக அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. தீபாவளி சென்டிமெண்ட் அதுதான், தம்பியை பார்க்கறக்காக போயிருக்காங்க அத்தை அப்படிங்கிறாங்க கரிகாலன். அம்மா தம்பி வீட்டுக்கு போயிருக்குதா, சரி போயிட்டு வரட்டும், அதாவது நிம்மதியாக இருக்கட்டுங்கிறாங்க குணசேகர். வீட்டுக்கு புதுசாக ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து மேனேஜர் விஸ்வா மட்டும் கீழே இறங்கி வராங்க. வந்ததும் குணசேகரை பார்க்கணுன்னு கரிகாலன் கிட்ட கேட்குறாங்க. அடடா வாங்க சார், கோட் சூட் போட்டு வந்திருக்கிறத பார்க்கும்போது நான் இந்த வீட்டு லேடிஸ் தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். எங்கள் மாமாவை பார்க்க வந்திருக்கீங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த வீடு என்ன விலைக்கு போகும், இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட நான் 10% அதிகமாக எங்கள் பாஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அன்றைக்கி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வா. இது கேட்ட குணசேகரன் கோவத்தில் ஆத்திரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருடா, யார்டா நீ, எங்கேருந்து வந்து நடு வீட்டுக்குள்ளே நினைக்கிட்டு எம்படோட்டு வேலை பேசிகிட்டு இருக்க? டே, மதுரைக்குள்ளே நீ இறங்கி வந்ததே பெரிய தப்பு. அதுலேயும் உன் பாஸ் இருக்கானே, நீயும் உன் பாஸும் யாரடா? 2 பேரும் என்கிட்ட வாலாட்டினீங்க, வாழை ஒட்ட நறுக்கிப்படுவேன் தெரியுமா? ஏண்டா, குடியிருக்கிற வீட்டை காசுக்காக வித்துட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களாடா? எவன்டா உன்னோட பாசு? உன்னோட பாஸுக்கு அந்த அளவுக்கு சொத்து கிடக்குதா? அந்த சொத்தையெல்லாம் 5 நிமிஷத்தில் நான் வாங்கிடுவேன் தெரியுமாங்கிறாங்க குணசேகரன். சார், அதெல்லாம் நடக்காத விஷயம். ஏன் சார் இப்படியெல்லாம் அதிகமாக பேசி உங்கள் எனர்ஜியை குறைச்சிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நல்லா யோசிச்சு முடிவெடுத்து இந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டையும் வாங்கிட்டேன், இன்னும் 2 ஒருத்தர் தான் பாக்கி, அதில் நீங்கள் ஒருத்தர். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிவை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க விஸ்வா. இதை கேட்டதும் கதிர் இதெல்லாம் கோவப்பட்டு, டே மரியாதையை வெளியில் போடா, நாங்கள்லாம் யார் எந்த ரேஞ்சில் இருக்கோம் அது தெரியாமல் நீ எங்கள் வீட்டை வந்து வேலை பேச வந்துட்டியா, மிதிச்சுடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி கதிர் விஸ்வாவை வெளியே இழுத்து தள்ளிட்டு வராங்க. அப்போ விஸ்வா வந்ததும் கார்கிட்ட வந்து உள்ளே உட்காந்துருக்கிற நபர்கிட்ட பேசுகிறாங்க. அது யாராக இருக்குன்னு கரிகாலன் ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே உட்காந்துருக்கிறது யாருன்னே தெரியாத திரும்பி போகிறாரு. ஏமாற்றத்தோடு போகிற கரிகாலன் கிட்ட, எங்கடா பார்வை, ஏண்டா எவனோ எங்கேயோ வந்துட்டு போகிறான், அவன் எதுக்குடா போய் எட்டி பார்க்குறேங்கிறாங்க. இல்லை, அது யாராக இருக்கும், அவங்க பாசுன்னு பெருமையாக சொன்னாங்களே, அந்த பாஸை பார்க்கலான்னு போனேங்கிறாங்க. மரியாதையும் உள்ளே போடா அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது கதிர் கையில் வச்சுருந்த அந்த விசிட்டிங் கார்டை வீசிட்டு போனதுக்கப்புறம் ஜனனி போய் அந்த விசிட்டிங் கார்டை எடுக்கிறாங்க. கரிகாலன் வந்து, ஏக்கா ஜனனிக்கா, இது எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா? இந்த வீட்டை விலை பேசி வாங்கிடலான்னு இருக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஆமாம், அடுத்த வேலை சோத்துக்கே பிச்சை எடுக்க போகிறாங்க, இவளுக்கு போய் இந்த வீட்டை வாங்குறதாவது. இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு இவளுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுடா, இதுக்கெல்லாம் இதுக்கு காரணம் இல்லை, இது எவனோ வழி தெரியாத வந்துட்டான், விட்டு தள்ளு, திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்தானுங்கன்னா காலை வெட்டி எரியுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜனனிக்கா, அப்படி ஒரு ஐடியா இருந்தால் கைவிட்டுறக்கா, பாவமக்கா நீ அப்படின்ட்டு போகிறாரு கரிகாலன். ஜனனி அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வச்சுட்டு அஸ்வினியை கூட்டிகிட்டு அஸ்வின் வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. கரிகாலன் வீட்டுக்குள்ளே போனதும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி குணசேகர்கிட்ட போய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, வந்துட்டு போன பாஸுக்கு பின்னாடியே இவங்க 2 பேரும் போகிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ குணசேகருக்கு இன்னும் கோபமும் சந்தேகமும் வருது. டே, பேசாமல் வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டியா? ஏண்டா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கிற? அவன் யாருன்னே தெரியாது, அவனாவது இவளுக்கு போய் சப்போர்ட் பண்றதாவது. அவன் வந்திருக்கிற காரை பார்த்தியா, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள காரு. இந்த நாச்சி இப்போ மவகிட்ட தான் வந்து பேரம் பேச போறானாக்கும். இதுக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்காதுடா, அவன் இங்கேயே ஊர் சுத்த கிளம்புதுங்க அப்படிங்கிறாங்க குணசேகர் அன்புக்கரசிக்கு திருநீர் வச்சு நீ நல்லா இருப்ப, உன்னோட எதிர்காலமும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னமும் அன்புக்கரசி தர்சன் மேல காதல் கொண்டு தர்சன் கிட்ட பேசி தம் பக்கம் இழுத்துக்கணும்னு நினைச்ச அன்புக்கரசி தர்சனுக்கு காப்பி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. தர்சன் இவளை பார்த்ததுமே சரியான கோபத்துல கையில வச்சிருந்த காப்பியை அப்படியே தட்டி விடுறாங்க. யார்டி நீ, எதுக்காகடி எனக்கு காப்பி எடுத்துட்டு வந்திருக்கிறேன்? ஏண்டி, நானே உங்ககிட்ட சொன்னனால திரும்ப திரும்ப நான் உன் வழியில வரமாட்டேன், நீ என் வழியில வராத, எனக்கு பிரச்சனையை கொடுக்காதேன்னு சொன்னா நீ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தர்ஷா, நீ பழசெல்லாம் மறந்துட்ட, நான் இன்னமும் மறக்கல அப்படின்னு சொல்றாங்க அன்புக்கரசி. இதை பார், எனக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் முடிச்சது. பார்கவி தான் நான் உண்மையா விரும்பினா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கோம். இதுல இடையில நீ எங்கேயாவது வந்த திரும்பவும் நான் உன்னை ஓங்கி அரைஞ்சிருவேன். மரியாதையா நீ வீட்டை விட்டே வெளியே போ. இந்த வீட்டில் இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ
இவங்கெல்லாம் தான் புத்தி கெட்டு போய் உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அசிற ஆள் நான் கிடையாது, மரியாதையா வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தர்ஷன். அப்போவே அன்புக்கரசி சீத்து புத்துன்னு அழுதுகிட்டு குணசேகரங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா எங்கள் அக்காவும் ஜெயிலில் இருக்கு, எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து நின்னபோது அம்மாச்சி தான் சரி இந்த வீட்டில் இருந்துக்கோ, மாமா வரட்டும் ஒரு முடிவு எடுக்கலான்னு சொன்னாங்க. நீங்கள் கூட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதாவும் சொன்னீங்களே, இப்போ பாருங்க தர்ஷன் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறான். இவன் எதுக்கு என்னை சொல்லணும், இது உங்கள் வீடு தானே மாமா அப்படின்னு கேட்குறாங்க அன்புக்கரசி. வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு இந்த வீட்டில் யாருக்கு என்ன உரிமை இருக்கு, யார் சொன்னது அப்படின்னு கேட்கவும் தர்ஷன் தான் சொல்கிறாங்க. தர்ஷனை கூப்பிட்டு ஏடா தர்ஷா, இந்த பிள்ளைய வெளியே போகணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு, பொம்பளைக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு விருப்பமில்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டில் நடுவுட்டில் வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிற பிள்ளைய வெளியே போன சொல்றியா, இனிமே நீ இந்த வீட்டில் ஆகாது, நீ ஒரு செல்லா காசு, நீ வெளியில் போடா, முதல்ல 5 நிமிஷம் கூட நீ தாக்கு பிடிக்க கூடாது, வெளியில் போனா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க குணசேகரன். அந்த இடத்துல நந்தினி மட்டும்தான் இருக்காங்க. நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மாமா பெத்த பையனை போய் வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷன் தானா, அந்த அன்புக்கரசி வந்து தர்ஷன் கிட்ட பம்பழுத்துட்டு போறா, தேவையில்லாதையெல்லாம் பேசி அவன் கோவத்தை கிளறிட்டு போறா, அதை பற்றி நீங்கள் என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்போ தர்ஷனை வெளியில் போன்னு சொல்கிறீங்களே, அவன் இந்த நேரத்தில் அவன் எங்கே போவான், அவன் உங்கள் பையனை வெளியே போன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் யார் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க நந்தினி. இதை பாருமா, நியாயம் தர்மம் நீதி இதெல்லாம் நீ பேச வேண்டாம், மரியாதையா நான் சொல்கிறத நீ கேளு, இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போனா போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தர்ஷன் பார்கவி 2 பேரும் இதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் போலவா பார்கவின்னு கூப்பிடுறாங்க தர்ஷன். டேய் தர்ஷா, சித்தப்பா சித்தி எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க, இந்த நேரத்தில் நீ பார்கவியை கூட்டிட்டு எங்கடா போவ, நீ போகக்கூடாதுடா, இங்கே தான் இருக்கணும், அவங்க எல்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாங்கிறாங்க. இல்லை சித்தி அதான் சொல்லிட்டாரு, இனிமேலும் இந்த வீட்டில் இருந்தா கொன்னே போட்டுருவேன்னு சொல்லியிருக்கா. பார்கவி என்னை நம்பி வந்திருக்கா, அவளை நான் காப்பாற்ற வேண்டாமா, என்னோட உயிரும் பார்கவி உயிரும் எங்களுக்கு முக்கியம், நான் கிளம்புறேன்னு சொல்றாரு தர்ஷன். பார்கவியும் தர்ஷனும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தி ராமேஸ்வரத்துல ஒவ்வொருத்தர்கிட்டயோ அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சதும் உடனே குணசேகர் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, ஐயா உங்களை பத்தி ஒருத்தர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயாங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகர், ஓஹோ அப்படியா, என்னை பத்தி விசாரிக்க ராமேஸ்வரம் வந்துட்டானா, இதை பார்ப்பா எல்லாம் மீறி போனா அவன் ஜோலியை முடிச்சிரு, அதுக்கப்புறம் அந்த கதையை வெளியே வரக்கூடாது, என்னோட ரகசியத்தை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து என் முன்னாடி நிக்க போறான், கூடாதப்பா, அவன் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கதையை முடிச்சுட்டு எனக்கு தகவல் சொல்லுன்னு சொல்லிட்டு போறாங்க குணசேகர். ஜனனி தர்ஷினி 2 பேரும் அஸ்வினோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப தர்ஷினி சொல்றாங்க, இதை பாருங்கம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வீடியோவை நாங்க கேட்கும்போது கூட கொடுக்கல, யாரோ விலை பேசினவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க திரும்பவும் இன்னும் காப்பி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களை கொண்டுட்டாங்க, ஆனா நான் அறிவுக்கரசி கொண்டா, இவனை யார் கொண்டாங்கிறது தெரியல, நாங்க கூடிய சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம், அந்த ஆதாரம் மட்டும் இங்க இருக்கும், கண்டிப்பா அவங்க கிட்ட இன்னொரு காப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும் நாங்க தேடி எடுத்துக்கிறோங்கிறாங்க. அஸ்வினோட அம்மாவும் சரிம்மா, எனக்கு இது பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, அதோ அவனோட ரூம் அதுதான், அந்த பெட்டிக்குள்ள தான் எதை எடுத்தாலும் வைப்பான் எடுப்பான், அதுலேருந்து பாருங்கங்கிறாங்க. அப்போது தர்ஷினி போய் அதை எல்லாமே அந்த நெட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரகசியங்கள் கைக்கு சிக்குது. தர்ஷினி வீட்டுக்கு வந்ததும் குணசேகரனோட முகத்திரையை கிழிக்கிறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.